ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முட்டை சாதம் செய்ய போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். 2 தக்காளி, வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கேப்சிகம் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேப்சிகம் போதும், 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன கேரட்டு, 2 சின்ன தக்காளி, பெரிய வெங்காயம் 2, முட்டை 6 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், எண்ணெய் தாளிக்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா தான் கொஞ்சம் கலர்ன சாதத்துக்கு நிறைய நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூன் தான். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இடையில கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ தக்காளி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இடையில கலரி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா மெசஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கலாம். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் நறுக்கி வச்சது கொஞ்சம் போட்டிருக்கனால 1 ஸ்பூன் போதும். நீங்கள் இஞ்சி பூண்டு தேவைன்னா நறுக்குன்னு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும் வாசனைக்காக. இந்த காய் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்து வச்சு போட்டுக்கலாம். காய் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முட்டையை நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நான் காய் சரி பசங்க சாப்பிடுவாங்கன்னு வெஜிடபிள் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கு வேகட்டும். நல்லா கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன், இல்லைன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நீங்கள் வெறும் மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கலரி விட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கனால காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போதும். இது ஜீரகப்பொடி சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன். பெப்பர் கொஞ்சம். ஜீரகப்பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. இதெல்லாம் நம்ம வதக்கிற அந்த ஓரமாக வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். வாங்க. முட்டையை ஊற்றினமே கலரி விட்டுறாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆகிட்டு கலரி விடுங்க. இந்த மஞ்சக்கருவெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒன்றா சேரணும். இல்லைன்னா தனித்தனியாக மஞ்சக்கரு தனியாக, ஒயிட் கரு தனியாக இருக்கும். கொஞ்சம் கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பாயில் ஆகட்டும். இப்போ பெப்பர் பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்போ தான் எக் ஸ்மெல் ரொம்ப இருக்காது. மசாலாலாம் போடுறதுனால இருக்காது, பட் மஞ்சள் பொடி, உப்பு கிளறி விட்டுக்கலாம். இப்போது கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. அது முட்டை நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும், ஆம்லேட் பதத்தில் வரும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டு கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. கிளறிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஆயிடுச்சு, பார்க்கலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் லேயராக கொஞ்சம் பீஸாக பெரிய பீசஸாக கிடைக்கும். நம்ம கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா கூழ் ஆகிடும், ஒரு மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வரும்.
எக் ரைஸ்க்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். மொத்தமாக சேர்த்து இப்போ கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்போ தான் மிக்ஸ் ஆகும் அதில் முட்டை. பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கனால பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் பெப்பர் பொடியும் போடணும் வாசனைக்காக. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 முறை தான் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்றப்பல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பேருக்கு கணக்கு செய்கிறேன். கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளறி விட்டுட்டு சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். லஞ்ச் கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.